ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான போட்டி குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ வானலில் பார்த்தீங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறது வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிளகு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற வரைக்கும் வந்து வதக்கி, இஞ்சி பூண்டு வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட போகிறேன். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க போட்டியை வந்து போட்டுக்கலாம். இதை இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே இப்போ நல்லா வதங்கட்டும். அப்படியே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம். தேங்காயும் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம். இப்போ இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. தேங்காய் பால்லே அது வந்து நல்லா வெந்துடும். ஆல்ரெடி வந்து அதிலே வந்து நல்லா கொதிக்கும் போது அதுலேருந்து தண்ணி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பாலை விட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டு நல்லா குக்கரை மூடிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கலாம். குக்கர் மூடியாச்சு. இப்போ 6லேருந்து 7 விசில் போட்டுக்கலாம். ஏழு விசில் விட்டு இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொஞ்சோண்டு மிளகு போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.